சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளார். அதிமுக, பாஜக, பாமக நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சுதந்திர தினத்தன்று அன்று மாலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தேநீர் விருந்தில் அரசில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உட்பட சட்டப்பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒரு சந்திப்பு நடைபெறுவது என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு மரபு. அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த அழைப்பை ஏற்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் பிரதிநிதியாக தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இந்த தேநீர் விருந்திலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். அரசின் நிலைப்பாடு வேறு, அரசியல் என்பது வேறு என்று அதற்கு ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? தேவபிரியன் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து ஆளுநர் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். உடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் உடன் இருந்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த ஆளுநர் விருந்தை புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அத்தோடு அவர்களோடு சேர்த்து எதிர்கட்சி சார்பில் பெஞ்சமின் ஜெயக்குமார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். பாமக சார்பில் ஜி.கே. மணியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். ஓபிஎஸ் அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அணி சார்பில் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கின்றனர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் புறக்கணித்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பில் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். முக்கிய அண்ணாமலையோடு சேர்ந்து ராஜா உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த தேநீர் விருந்து தொடங்க இருக்கிறது. ஆளுநரும் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். தகவலுக்கு நன்றி சடையாண்டி.